நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் நம்மிடம் இருக்காரு. சார் வணக்கம். இந்த ஆனந்த் வெங்கடேஷுடைய தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? நீதிபதி திருப்பி வந்து ட்ரையல் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி இது விசாரணை நடக்கும்? அடுத்த ஆண்டுக்குள்ள இது வந்து விசாரணை நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? நிச்சயமா நடக்கும். என்ன ஹைகோர்ட் டைரக்ஷன் 1 இயர்ல முடிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா முடிச்சாகணும். அதனால ரிமாண்ட் பண்ணிருக்காரு. அதாவது அப்பீல் அலோவ் பண்ணி கேஸ் ரிமாண்டட் பேக் டு தி ட்ரையல் கோர்ட், அதாவது செஷன்ஸ் கோர்ட் சொல்லியிருக்காரு. அங்க வந்து விசாரிச்சு அவங்க முடிவுக்கு வருவாங்க. சார் அதாவது ஜூலை மாதத்திற்குள்ள விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இது எப்படி சார்? யார் சார் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் எப்போ விசாரணை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது? யார் யாரெல்லாம் விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது? அது குறிப்பா வந்து கவர்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது திருப்பி வாங்குவாங்களா அல்லது ஏற்கனவே இருந்த வழக்கு நடைபெறுமா சார்? அதாவது அவருடைய ஒரு தடவை ரிமாண்ட் ஆகி போச்சுட்டு சொன்னா அங்க மற்ற கொஸ்டின்ஸ் டெக்னிக்கலா நீங்க கவர்னர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படிங்கறதெல்லாம் அங்கதான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால ஆஸ் இட் இஸ் டைரக்ஷன் பை தி ஹைகோர்ட் கோ தி ட்ரையல். அந்த ட்ரையலுக்கு வரும்போது தான் இவங்க என்ன அப்ஜெக்ட் பண்றாங்க இது பண்ணுவாங்க. 99% கன்விக்ஷன் தான் ஆகும்னு என்னுடைய ஒப்பீனியன். ஈவன் கீழ் நீதிமன்றம் இருக்க அது நிச்சயமாக இது தவறுன்னு தெரியுது இல்லையா? ஏன்னா அலாட்மெண்ட் இஸ் அட்மிட்டட். அலாட்மெண்ட் தேர்ட் பார்ட்டி தன்னுடைய பதவியை துர்பிரயோகம் பண்ணி முறையற்ற முறையிலே ஒரு வீடை ஒருத்தருக்கு அலாட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு உறுதியாயிருச்சு. உறுதியான அளவுக்கு உயர்நீதிமன்றம் கருதுது. அதனால அதை விட்டு மாறு கருத்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன பொறுத்த மட்டும் என்ன கீழே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ரிமாண்ட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். அதாவது கரெக்டா பார்த்தா இவரே பனிஷ் பண்ணிருக்கலாம். அவர் என்ன காரணத்துக்காக ரிமாண்ட் பண்ணிருக்கான்னு தெரியல. சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் 1 லட்சம் ரூபாய் வந்து பிணை தொகையை கட்ட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் பிறப்பிச்சிருக்காரு. ஆனா கடந்த 13ஆம் தேதி வந்து முக்கியமான சில அப்சர்வேஷன்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் டிவிஎஸ்சிக்கு அப்பீல் போகாம ஏன் விட்டீங்க? தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஆண்டே வந்து அப்பீலுக்கு போகணும்ன்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இது அடுத்த கட்டத்தை எவ்வாறு நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு சார்? அதாவது அவங்க அப்பீல் போகல வேணும்னே பிகாஸ் கவர்மெண்ட் வந்து ஒருதலை பட்சமா அவங்க ஆட்சிக்கு வந்த காரணத்தால அப்பீல் போகாம அப்படியே விட்டாங்க அப்படின்னு குற்றம்னு தவறு தானே. இப்போ ஒரு சாதாரணமா நீதிமன்றத்துக்கு போனா ஒரு கீழமை நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சுன்னா அதுக்கு மேல எஸ்பெஷலி டிவிஎஸ்சி அப்பீல் போய் ஆகணும். இவங்க வந்து போகாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியலையே. அப்ப பயஸ்தான் அவங்க வேணும்னே தனக்கு வேண்டியவங்க இருக்காங்க காரணத்துக்காக அப்பீல் போக விட்டாங்க. அது தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார். இப்ப இவரே சுவமோ எடுத்து அப்பீல் போகாதான் ஐ டேக் த அப்பீல் பண்ணியிருக்கார். இவர் ஏன் அப்பீல் அவங்க பண்ணாத காரணத்தால ஒருவேளை இவர் ரிமாண்ட் பண்ணியிருக்கார். அதாவது இது திரும்ப விசாரிங்க, ரிமாண்ட் பண்றதுன்னா திரும்ப விசாரிச்சு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை பொறுத்த மட்டும் இவர் நினைத்திருந்தால் இவரே அந்த அப்பீலை அலோவ் பண்ணி கன்விக்ட் பண்ணியிருக்கலாம். அது ஒருவேளை நீதி சரியானபடி, அதாவது ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஓன்லி பி டன் பட் ஆல்சோ சீம் டு பி டன் சொல்ற மாதிரி நியாயமான முறையில் கீழமை நீதிமன்றம் உரிவுக்கு வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற நிலையில நல்ல ஒரு கருத்தோட அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறதா என்றுதான் நான் கருதுகிறேன். சார் இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.